பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, மிஷினரிங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆதி காலத்துல வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் ஊழியம் செய்து நம்மளுடைய தேசத்தை ஆண்டவருக்குள்ள நடத்தினவங்க அவங்க தான். அவங்களுக்கு நிறைய பங்கு உண்டு. அவங்க ஸ்கூல் நடத்தினாங்க, நிறைய ஊழியத்தில் ஈடுபட்டு அந்த மிஷினரிகள் ஆண்டவருக்குள்ள நம்ம இந்தியர்களை மாற்றுவதற்கு அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி, நம்ம இந்தியா முழுவதும் சரி, ஆண்டவர் பிள்ளைகள் நிறைய பேர் எழும்பினதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய தேசத்திலேருந்து பிற தேசத்திற்கு போகணும், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிற மாநிலத்துக்கு போகணும். ஸோ மிஷினரிகள் இந்த கடைசி நாட்களில் எழும்பணும். ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்துக்கு போக. ஸோ அங்கே உள்ள மிஷினரிகளோட வாழ்க்கையை நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ஆண்டவருக்காக எப்படி எழும்பி பிரகாசிக்கிறாங்க, அவங்களோட தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது, எப்படி ஊழியம் செய்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல ஊழியம் செய்கிறாங்க, எப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி ஊழியம் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? எதுவுமே செய்யலை. அவங்க ஆண்டவருக்காக களத்தில் இறங்கி எப்படி ஊழியம் செய்கிறாங்க, தன் குடும்பத்தை கூட அவங்க பார்க்குறதில்ல, ஆண்டவருக்காக அவங்க இறங்கி ஊழியம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க செய்கிற அந்த களத்தில் இறங்கி செய்கிற அந்த ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆளுகை இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு தேவ பாதுகாப்பு இருக்கணும், தேவ கிருபை இருக்கணும், அவங்க ஊழியம் பெருகணும், நிறைய மிஷினரிகள் எழும்பணும். நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் மிஷினரிகள் மத்தியில் ஆண்டவர் இந்த கடைசி நாளை உண்டாக்கணும். அதற்காக நம்ம இந்த நாட்களில் கண்ணீரோடு கருத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆண்டவருக்காக என்ன ஊழியம் செய்யறோம்? அட்லீஸ்ட் இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம், அவங்கள நம்ம ஜெபத்தில் தாங்கிறது ஒரு பெரிய ஊழியம். அதற்காக இந்த கடைசி நாளில் நம்ம கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்போமா? உங்களுக்கு யாராவது மிஷினரி பேர் தெரிஞ்சுச்சுன்னா அவங்கள சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் இந்த ஜெபம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தியாகத்தோடு அப்பா உமக்காக ஊழியம் களத்தில் இறங்கி செய்கிற எத்தனையோ அப்பா மிஷினரிகள் எங்கள் தேசத்தில் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு கிடையாது ஏசப்பா. ஆனால் அவங்க அப்பா காடலையோ மேடலையோ ஏறி அப்பா படிப்பறிவில்லாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான உணவு இல்லை, பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வசதி இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லை, தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வசதி இல்லை. ஆனாலும் என் தேவனுக்காக, என் இயேசுவுக்காக, என் தேவாதி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற எத்தனையோ மிஷினரிகள் அப்பா எங்க தேசத்துல இருக்கிறாங்கப்பா. நிறைய அவங்களை நாங்கள் ஜெபத்தினால தாங்குறோம்ப்பா. நிறைய அவங்க களத்துல இருந்து அப்பா இருக்கிற ஒவ்வொரு மிஷினரியும் நாங்கள் வாரத்தோடு எங்க ஜெபத்தினால தாங்குறோம். ஆண்டவரே அப்பா, அவங்க வாழ்க்கையில அப்பா நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, அவங்க வாழ்வாதாரங்கள் மாறட்டும், இன்னும் அதிகமாக எமக்கு ஊழியம் செய்யட்டும், நல்ல சரிசுபலாக நிறைய ஆரோக்கியத்தை தாங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு பாதுகாப்பு அவங்க குடும்பத்திற்கு தாங்க. ஆண்டவரே, இருக்க இடத்தை நல்ல இடத்தை தாங்க. உமக்கு அதிகமா இன்னும் ஊழியம் செய்ய, இன்னும் அதிகமான ஜனங்களை மண்டையில் திருப்பாப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, உடைய ஆளுகை அவங்க மேல இருப்பதாக, அவங்க குடும்பத்தின் மேல இருப்பதாக. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களை தட்டி எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. இன்னும் அதிக மிஷினரிகளை எழும்பணும். எல்லார் வீட்லேயும் ஒரு மிஷினரிகளை அனுப்பணும்ப்பா, நார்த்துக்கு அனுப்பணும்ப்பா. ஒரே தியாகமாய் ஊழியர்கள் அப்பா எழும்பணும், குடும்பங்கள் எழும்பணும் இசப்பா. மிஷினரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற குடும்பங்கள் எழும்பணும்ப்பா. ஒரே பணத்தினாலும் ஜபத்தினாலும் தாங்குற குடும்பங்கள் எழும்பணும்ப்பா. நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மிஷினரிகளை அதிகமாக இந்த நாட்களில் எழுப்புவாராக. ஹேவ் a nice day. Thank you.